இப்போ நான் சொல்ல போறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இல்ல. 1000 வருஷமா நம்ம மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு கதை. காலத்தால மூடப்பட்ட ஒரு புதையல் இல்லை இது. காலமே ஒரு புதைகுழியா மாறின கதை. நீங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த காலத்தோட காத்து உங்க மேல படுறத உணர முடியும். வாங்க கொஞ்ச நேரம் பின்னோக்கி போவோம். தஞ்சாவூருக்கு, சோழ தேசத்தோட தலைநகரம், உலகமே அண்ணாந்து பார்க்கிற அந்த பெரிய கோயில் நிக்கிற பூமி. காலையில 4 மணி இருக்கும். இன்னும் வானம் இருட்டாதான் இருக்கு. ஆனா தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள வெளிச்சம் கொட்டி கிடக்கு. ஆயிரக்கணக்கான பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. நெய் விளக்கோட வாசனை காத்துல மிதந்து வழுது. ராஜராஜ சோழன் கட்டுன அந்த பெரிய கோயில் அந்த இருட்டுல ஒரு பெரிய கருப்பு மலை மாதிரி நிக்குது. அது மேல படுற பந்த வெளிச்சத்துல கல்லு தங்கம் மாதிரி மின்னுது. யாரோ மெதுவா நடக்கிற சத்தம் கேக்குது. ஒரே ஒருத்தர். அந்த சத்தத்துல ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு கணம் இருக்கு. சோழ சாம்ராஜ்யத்தோட அடுத்த சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழன். அவரோட நிழல் அந்த பெரிய கோயில் மேல விழுது. ஆனா உண்மையில அந்த பெரிய கோயிலோட நிழல் தான் அவர் மேல விழுந்து கிடக்குது. ஒரு மலை மாதிரி. அவரோட அப்பா விட்டுட்டு போன ஒரு பெரிய நிழல். தஞ்சாவூர் சாதாரண ஊர் இல்ல, அது ஒரு கனவு. ராஜராஜ சோழன் என்கிற ஒரு மாபெரும் மனுஷன் கண்ட கனவு. அந்த கனவோட அடையாளம்தான் அந்த பிரகதீஸ்வரர் கோயில். காவிரி தண்ணியால அந்த தேசம் செழிப்பாயிருக்கு. மக்கள் சந்தோஷமாயிருக்காங்க. வீதிகள்ல கலை வழியுது. போர் வீரர்கள் கம்பீரமா நடமாடுறாங்க. உலகத்தோட பெரிய கப்பல் படை சோழர்கள் கிட்ட இருக்கு. கடாரம் ஸ்ரீவிஜயம்னு கடல் கடந்து கொடி பறக்குது. எல்லாமே இருக்கு. பணம், புகழ், அதிகாரம், வீரம் எல்லாமே உச்சத்துல இருக்கு. ஒரு சாம்ராஜ்யத்தோட உச்சம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆனா உச்சத்துக்கு ஒரு குணம் உண்டு. அதுக்கு மேல போக வழி இருக்காது. அங்கேருந்து இறங்க மட்டும்தான் முடியும். இந்த உண்மை அங்க அந்த கோயிலை சுத்தி நடந்துட்டு இருந்த ராஜேந்திர சோழனோட மனச அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. ராஜேந்திரன் சாதாரண ஆள் இல்ல. அப்பாவை போலவே ஒரு மாவீரன். இல்ல, சில சமயங்கள்ல அப்பாவை விட ஒரு படி மேல. அவரோட வேகம் மின்னல் மாதிரி. அவரோட பார்வை கழுகு மாதிரி. ஒரு படையை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஒரு எதிரியை எப்படி மடக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அது வெளியே யாருக்கும் தெரியாது. அவருக்கே கூட அது முழுசா புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அந்த பலவீனத்தோட பேரு ராஜராஜ சோழன், அவரோட அப்பா. அவர் சின்ன பையனா இருக்கும்போது அந்த பெரிய கோவிலை அவங்க அப்பா கட்ட ஆரம்பிச்சார். ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு வச்சு அது வானத்தை நோக்கி வளர்றத பார்த்து வளர்ந்தவர் ராஜேந்திரன். அந்த கோவில் வளர்ந்து முடியும் போது அவரோட அப்பாவோட புகழும் வானமளவுக்கு வளர்ந்து நின்னுச்சு. இப்போ ராஜராஜன் இல்ல, ராஜேந்திரன் தான் சக்கரவர்த்தி. ஆனா மக்கள் அவரை பார்க்கும்போது ராஜராஜனோட மகன் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவர் ஜெயிக்கிற ஒவ்வொரு வெற்றியையும் அவர் அப்பா போட்ட விதை அப்படின்னு சொன்னாங்க. அவர் கட்டுற சின்ன குளத்தை கூட அவங்க அப்பா கட்டின பெரிய கோவிலோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. இந்த ஒப்பீடு ஒரு முள் மாதிரி அவர் மனசுல குத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ராஜராஜனின் மகன் மட்டும் இல்ல, நான் ராஜேந்திரன் இந்த உலகத்துக்கு சொல்லணும். அதை எப்படி சொல்றது? அப்பாவை விட பெருசா என்ன செய்ய முடியும்? அவர் அப்பா ஒரு மலையை கட்டி வச்சுட்டு போயிட்டார். இனி இவர் என்ன செய்ய முடியும்? இன்னொரு மலையை கட்ட முடியுமா? அது வெறும் நகலாத்தான் இருக்கும். அப்போ வேற என்ன செய்கிறது? ஒரு மலையை விட பெருசு என்ன? ஒரு நதி, ஒரு புண்ணிய நதி. ஒரு நாள் ராத்திரி தளபதிகள் எல்லாம் கூடியிருக்காங்க. அரசியல் நிலவரம் பத்தி பேசுறாங்க. வடக்கிலிருந்து வர்ற செய்திகள் பத்தி விவாதிக்கிறாங்க. அப்போ ராஜேந்திரன் அமைதியா ஒரு கேள்வியை கேட்டார். கங்கை நதி இங்கிருந்து எவ்வளவு தூரம்? எல்லாரும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாங்க. யாருக்கும் புரியல.
ஒரு தளபதி சொன்னார், மன்னா, பல 100 காத தூரம், அடர்ந்த காடுகள், பெரிய மலைகள், நமக்கு பழக்கம் இல்லாத நிலம், பலமான எதிரிகள், நம்ம எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போகணும். ராஜேந்திரன் கண்ணுல ஒரு தீப்பொறி தெரிஞ்சுது. போகணும் அப்படின்னு சொன்னார். ஒரே வார்த்தை. அதுல இருந்த உறுதி அங்க இருந்த எல்லாரையும் நடுங்க வச்சுது. எதுக்கு மன்னா? அங்க என்ன இருக்கு? புனித நீர். புனித நீருக்கா இவ்வளவு பெரிய படையெடுப்பு? ராஜேந்திரன் சிரிக்கல. புனித நீருக்காக இல்ல, அந்த நீரை இங்கே கொண்டு வரப்போறோம். என் தந்தை கல்லால் ஒரு கோயில் கட்டினார். நான் நீரால் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவேன். கங்கை கொண்ட சோழன் என்று இந்த உலகம் என்னை அழைக்கணும். அந்த ஆசை, அது ஒரு சின்ன விதை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதிகாரம் என்கிற உரம் கிடைச்சதும் அது ஒரு ராட்சச மரம் மாதிரி வளர்ந்து நின்னுச்சு. அந்த மரத்தோட நிழல்ல நியாயம், தர்மம், மக்களின் உயிர் எல்லாமே அற்பமா தெரிஞ்சுது. சோழப்படை வடக்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அது ஒரு படையெடுப்பு மாதிரி தெரியல, ஒரு தனி மனுஷனோட அகம்பாவம் 1,00,000 வீரர்களோட கால்ல நடந்து போற மாதிரி இருந்துச்சு. படையெடுப்பு சாதாரணமா இல்ல. ரத்தம் ஆறு மாதிரி ஓடுச்சு. வங்காளம், ஒரிசா, வழியில இருந்த ராஜ்யங்கள் எல்லாம் சருகா உதிர்ந்தது. பால வம்சத்து மன்னன் மகிபாலனை தோற்கடிச்சாங்க. சோழர்களோட வீரம் வட இந்தியாவையே நடுங்க வச்சது. இது வரலாறு, நாம படிக்கிற வரலாறு. ஆனா வரலாறு எழுதாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த போர்ல செத்து போன பல்லாயிரம் வீரர்களோட கடைசி மூச்சு, வீட்டை விட்டுட்டு போன கணவனுக்காக காத்திருந்த பொண்டாட்டிகளோட கண்ணீர், அப்பாவை முதல் முறையா பார்க்க போறோன்னு காத்துக்கிட்டு இருந்த குழந்தைகளோட ஏக்கம். இதையெல்லாம் எந்த கல்வெட்டும் எழுதுறதில்ல. கடைசியா கங்கை நதிக்கரைக்கு சோழப்படை போய் நின்னுச்சு. அந்த புனித நதியை பார்த்தப்போ பல வீரர்களுக்கு அவங்க செஞ்ச பாவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ராஜேந்திரன் கட்டளை போட்டார். தோற்ற மன்னர்கள் தலையில கங்கை நீரை குடத்துல சுமந்துட்டு வரணும். தஞ்சாவூர் வரைக்கும் அவமானத்தோட நடந்து வரணும். இது வெற்றி இல்ல, இது அகம்பாவத்தோட உச்சம். அந்த நொடிதான் திருப்பு முனை. எப்போ ஒரு வெற்றி இன்னொருத்தரோட அவமானத்துல கொண்டாடப்படுதோ அப்போவே அந்த வெற்றி தோற்க ஆரம்பிச்சிடும். கங்கை நீர் தஞ்சைக்கு வந்துச்சு. பெரிய விழா எடுத்தாங்க. ராஜேந்திர சோழனை கங்கை கொண்ட சோழன்னு கொண்டாடினாங்க. அந்த வெற்றி போதையில ராஜேந்திரன் ஒரு முடிவெடுத்தார். இனி தஞ்சாவூர் தலைநகரம் இல்ல, நான் ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவேன். அதுக்கு பேரு கங்கை கொண்ட சோழபுரம். ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைநகரத்தை மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அது அதோட ஆன்மாவை புடுங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரி. எல்லாரும் சொன்னாங்க, வேண்டாமண்ணா, தஞ்சாவூர் நம்ம அடையாளம். அவர் கேட்கல. அவரோட காதுல கங்கை கொண்ட சோழன்கிற பட்டம் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு புதிய நகரம் உருவாச்சு. தஞ்சாவூர் பெரிய கோயில மாதிரியே, ஆனா அதை விட கொஞ்சம் சின்னதா ஒரு கோயில் கட்டப்பட்டது. கங்கை நீரை ஊற்றி ஒரு பெரிய ஏரி உருவாக்குனாங்க. சோழ கங்கம்னு பேர் வச்சாங்க. எல்லாமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா அதுல உயிர் இல்ல. தஞ்சாவூர்ல இருந்த ஆன்மா இங்க இல்ல. தஞ்சாவூர் மக்கள் அவங்க மனசுக்குள்ள அழுதாங்க. அதிகாரிகள் வேண்டா வெறுப்பா இடம் மாறினாங்க. கஜானா காலியாச்சு. ஒரு தனி மனுஷனோட கனவுக்காக ஒரு தேசத்தோட கவனம் சிதறிச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் இருக்கும் வரைக்கும் தான் தலைநகரமா இருந்துச்சு. அது ஒரு வெற்றி கோப்பைய மாதிரி இருந்துச்சே தவிர ஒரு வீடா மாறவே இல்லை. மக்கள் மனசுல தஞ்சாவூர் தான் எப்பவும் தலைநகரம். அந்த பெரிய வெற்றி சோழ சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு முதல் கல்லை எடுத்து வச்சது. கவனம் சிதறினப்போ சின்ன சின்ன எதிரிகள் பலமாக ஆரம்பிச்சாங்க. வளமான காவேரி கரையை விட்டுட்டு புதிய இடத்துக்கு போனது பலவீனத்தை உருவாக்குச்சு. வெளியே பார்க்கறதுக்கு சோழம் பெருசா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அதோட வேர் ஆட்டம் காண ஆரம்பிச்சது. வரலாறு சொல்லுது, ராஜேந்திர சோழன் கங்கையை ஜெயிச்சான். கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற நகரத்தை கட்டினான்.
ஆனா வரலாறு சொல்லாத ஒரு உண்மை இருக்கு. ராஜேந்திரன் ஜெயிக்க நினைச்சது கங்கையே இல்ல, அவரோட அப்பாவோட நிழல. தஞ்சாவூர் பெரிய கோயில் காலத்துக்கும் நிக்கிற ஒரு சின்னம். ஆனா கங்கை கொண்ட சோழபுரம், அது ராஜேந்திரனோட காலத்துக்கு அப்புறம் மெதுவா சரித்திரத்திலிருந்து மறைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கிற கூட்டமும் கொண்டாட்டமும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இல்லை. அங்க ஒரு அமைதி இருக்கு, ஒரு தனிமை இருக்கு, ஒரு தோற்றுப்போன வெற்றியோட வலி மட்டும் அங்க மிச்சம் இருக்கு. அவர் கொண்டு வந்த அந்த கங்கை நீர் காலப்போக்கில் வத்தி போச்சு. ஆனா அவர் தோற்கடிக்க நினைச்ச அவரோட அப்பாவோட புகழ் இன்னமும் அந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரி வானம் பார்த்து நிக்குது. வெற்றிங்கிறது என்ன? ஒரு எதிரியை தோற்கடிக்கிறதா? இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நிழலை ஜெயிக்கிறதா? ராஜேந்திரன் போர்க்களத்துல ஜெயிச்சார், ஆனா அவரோட மனப்போர்க்களத்துல அவர் ஜெயிச்சாரா? காலம் ஒரு விசித்திரமான வாத்தியார். அது தீர்ப்பு சொல்லாது, அது தீர்ப்பை நம்ம கண் முன்னாடி செஞ்சு காட்டும். இன்னைக்கும் நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த பெரிய கோயில் அமைதியா நிற்கும். அங்க வீசுற காத்துல ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியோட பெருமூச்சு சத்தம் கேட்கும். ஒரு வெற்றி எவ்வளவு பெரிய தோல்வியா மாற முடியும்னு அந்த காத்து நம்ம கிட்ட சொல்லும். கடைசியில என்ன மிகிழ்ந்தது? கல்லுல செதுக்கி வச்ச பேரா, இல்ல அந்த கல்லுக்குள்ள புதைஞ்சு போன வலியா? ஒரு மனுஷனோட அகம்பாவம் ஒரு சாம்ராஜ்யத்தையே சாய்க்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் அந்த சிதிலமான சுவர்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. நாம தான் அதை அமைதியா இருந்து படிக்கணும். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இந்த வரலாற்று கதைக்குள்ள நம்ம வாழ்க்கையோட சாயல் தெரிஞ்சிருந்தா, இப்படியான மறைக்கப்பட்ட வரலாறு கதைகளுக்கு சிவதாண்டவம் சேனலோட இருங்க.